ஒரு நெட்வொர்க் டிராஃபிக் டிடெக்ஷன வந்து ஸ்லைடிங் விண்டோ கான்செப்ட்ல எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல பார்ப்போம். அட் அ கிவன் செகண்ட் வந்து நமக்கு நெட்வொர்க்ல வந்து நெறைய பாக்கெட்ஸ் வந்து சென்ட் ஆயிட்டே இருக்கும். பாட்டில் நெக் வராம டிராஃபிக்க வந்து ஹேண்டில் பண்ணக்கூடியது அந்த நெட்வொர்க் இன்ஜினியரோட டியூட்டி. ஸோ அவங்க வந்து ட்ரேஸ் பண்றாங்க. அட் அ கிவன் செகண்ட் இந்த செகண்ட் எண்ட்ல வந்து எத்தன பாக்கெட்ஸ் வந்து வந்திருக்குது, அதோட டோட்டல் லென்த் என்ன அப்படி ட்ரேஸ் பண்றாங்க. ஸோ நம்மளோட இன்புட் வந்து எத்தன செகண்ட்ஸ நம்ம ட்ராக் பண்ண போறோம். அதாவது 10 செகண்ட்ஸ ட்ராக் பண்ண போறோம்னா 10 செகண்டோட பாக்கெட் டேட்டா இருக்கும். அந்த 10 செகண்ட்ஸ்ல ஒவ்வொரு செகண்டுக்கும் வந்து ரிசீவ் ஆன பாக்கெட்ஸோட டோட்டல் லென்த் என்னன்ட்டு நமக்கு இன்புட் இருக்கும். ஆல்சோ ஒரு விண்டோ சைஸ் இருக்கும். நம்மளோட டியூட்டி என்னன்னா, ஒவ்வொரு விண்டோலயும் வந்து அந்த இடத்துல இருந்த லார்ஜஸ்ட் பாக்கெட்டோட சைஸ் என்ன அந்த கவுண்ட்ட நம்ம சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 8 செகண்ட்ஸோட பாக்கெட் டேட்டாவ அனலைஸ் பண்ண போறோம்னா, n = 8 நம்ம ஸ்லைடிங் விண்டோவோட லென்த் என்னன்னு சொல்லணும். ஸோ 8 டேட்டா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட்ல வந்து ரிசீவ் ஆன பாக்கெட்டோட லென்த் 1 அண்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட்ல ரிசீவ் ஆன பாக்கெட் லென்த் 3 லைக்வைஸ் 8 செகண்ட்ஸோட டேட்டா நமக்கு இருக்கு. அண்ட் நம்மளோட ஸ்லைடிங் விண்டோ 3 அப்படின்னு இருக்குதுன்னா என்ன கான்செப்ட்னா, நம்ம ஃபர்ஸ்ட் 3 செகண்டோட டேட்டாவ வந்து ட்ராக் பண்ண போறோம். ட்ராக் பண்ணிட்டு இதுல லார்ஜஸ்ட் லென்த் என்ன 5 தான். லார்ஜர் ஃபைல் தான் எப்பவுமே சென்ட் ஆகுறதுக்கு லேட் ஆகும். ஸோ ஒவ்வொரு விண்டோலயும் வந்து லார்ஜர் எதுன்னு பார்த்துட்டு அதையே அவங்க வந்து அதுக்கப்புறம் நம்ம விண்டோவ வந்து ஒவ்வொரு செகண்டும் அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். இத சால்வ் பண்றதுக்கு நம்ம டிக்யூ யூஸ் பண்ண போறோம். ரெகுலர் கியூனா என்ன ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் ஆர்டர். ஆனா டிக்யூங்கிறப்போ டபுள் சைடட் 2 சைடுல இருந்துமே எலிமெண்ட் ஆட் பண்ண முடியும் அண்ட் டெலீட் பண்ணவும் முடியும். அண்ட் இந்த டைம் ஃபர்ஸ்ட் இருக்கிற எலிமெண்ட் என்னன்ட்டு பார்க்க முடியும். இந்த டைம் லாஸ்ட் இருக்கிற எலிமெண்ட் என்னன்ட்டு பார்க்க முடியும். ஸோ கியூல வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் ஆட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பாக்கெட் லென்த் வந்து 1. ஸோ அந்த கிவன் மொமெண்ட்ல வந்து வேற எதுவுமே இல்ல. நம்ம விண்டோல ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கு. ஸோ அத நான் வந்து கியூல ஆட் பண்ண போறேன். ஆனா நான் கியூல ஆட் பண்ண போறது இந்த எலிமெண்ட் இல்ல. அதோட இண்டெக்ஸ தான். ஏன்னா நம்ம ஸ்லைடிங் விண்டோ மூவ் பண்றதுக்கு ஃபவுண்டேஷனா இருக்க போறதே இந்த இண்டெக்ஸ் தான். இந்த கே வேல்யூ வந்து 3ன்னு இருக்குதுன்னா, இண்டெக்ஸ் 4ல இருக்கிறப்போ, இண்டெக்ஸ் 1 அண்ட் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதெல்லாம் இர்ரெலவன்ட். கே வேல்யூ 3னா இண்டெக்ஸ் 4ல இருக்கிறப்போ இந்த 3 மட்டும் தான் எனக்கு வேணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது நோட் பண்ணியிருந்தா நம்ம அத தூக்கி விட்டுறணும் மெமரியில இருந்து. எந்த ஆர்டர்ல நம்ம கியூல எலிமெண்ட் ஆட் பண்ண போறோம்னா, கியூல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா நம்ம ஆட் பண்ணிட்டே இருக்க போறோம். அந்த அரேல இருந்து எடுத்து. சரி, நம்ம ஸ்லைடிங் விண்டோ சைஸ விட இண்டெக்ஸ் எக்ஸீட் ஆயிருச்சு. அதாவது ஓல்டர் டேட்டா ஏதாவது இருந்துச்சுன்னா, ஃப்ரண்ட்ல இருந்து அத ரிமூவ் பண்ண போறோம். நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 எண்டையும் யூஸ் பண்ண போறதுனால தான் டிக்யூவே நம்ம இங்க வந்து எடுத்திருக்கோம். ஸோ அந்த எக்ஸ்பயர் டேட்டாவ டெலீட் பண்ணணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னா, ஸ்மாலர் டேட்டாவையும் டெலீட் பண்ணணும். அதாவது இப்ப நான் 6 ஆட் பண்ண போறேன். ஒவ்வொரு டைம்லயும் அதோட லார்ஜஸ்ட் தான் நம்ம அவுட்புட்டா குடுக்கணும். ஸோ 6 இருக்கிறப்போ, நமக்கு வந்து இந்த 2 தேவைப்படாது. ஸோ ஒவ்வொரு இட்டரேஷன்லயும் நம்ம அவுட்டேட்டட் இண்டெக்ஸ் ஏதாவது இருந்தா ரிமூவ் பண்றோம். அதுக்கப்புறம் நியூ எலிமெண்ட் ஆட் பண்றப்போ, இதுக்கு முந்தின இருந்த வேல்யூ வந்து ஏதாவது ஸ்மாலரா இருந்துச்சுன்னா, அத நம்ம வந்து பாப் அவுட் பண்றோம். அதுக்கப்புறமா அந்த கரண்ட் எலிமெண்ட்டையும் நம்ம புஷ் பண்றோம். சப்போஸ் அது லார்ஜர் எலிமெண்ட்டா இருந்தா நமக்கு வந்து அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணணும்ல. அதனால ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் நம்ம புஷ் பண்றோம். அண்ட் தென் நமக்கு வந்து ஒரு விண்டோ சைஸ் 3 இருக்குதுன்னா, 3 எலிமெண்ட்ஸ் நமக்கு கம்பேரிசன்க்கு இருக்கிறப்போ, அதுல மேக்ஸ் என்னன்ட்டு பிரிண்ட் பண்றோம். தென் விண்டோவ ஒரு ஸ்டெப் ரைட்ல மூவ் பண்றோம். இப்போ இருக்கிற விண்டோல எது ஹையஸ்ட் வேல்யூன்னு பார்க்கறதுக்கு 2மே ஃப்ரண்ட் எண்ட் ஆஃப் த டிக்யூ யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஸ்மாலர் வேல்யூஸ், வீக்கர் வேல்யூஸ ரிமூவ் பண்றது. அதுக்கப்புறம் இப்போ பார்த்த நியூ எலிமெண்ட்ட கியூக்குள்ள ஆட் பண்றது. இந்த 2மே வந்து பேக் சைட்ல பண்ணுவோம். கன்சிடர் இதுதான் நம்மளோட இன்புட் அரேயா இருக்கு. 1, 3, 5, 2, 6, 2, 8, 1. அரேல ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் இண்டெக்ஸ் இருக்கும். இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. ஸோ அந்த இண்டெக்ஸிங் நம்ம போட்டாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் பாக்கெட்டோட லென்த் வந்து 1. டிக்யூல எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ண போறோம். இப்போதைக்கு நம்ம டிக்யூ எம்ப்டியா இருக்கு. ஸோ இந்த எலிமெண்ட்டோட இண்டெக்ஸ் 0வ புஷ் பண்றோம். ஸோ அந்த 0 ஹோல்ட் பண்ணியிருக்கக்கூடிய பாக்கெட்டோட லென்த் வந்து 1. ஸோ இப்போ நமக்கு டிக்யூல பேக் சைட்ல இருந்து 0 ஆட் பண்ணியிருக்கோம். ஆனா இது எம்ப்டியா இருந்ததுனால, இப்ப ஃப்ரண்ட்ல இருந்து பீக் பண்ணாலும் சரி, பேக்ல இருந்து பீக் பண்ணாலும் சரி 0 மட்டும் தான் இருக்கும். இந்த இடத்துல நம்ம அவுட்புட் எதுவும் பிரிண்ட் பண்ண வேணாம். ஏன்னா நம்ம கியூல வந்து இப்போ ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்குது. நம்மளோட ஸ்லைடிங் விண்டோ இன்புட் சைஸ் வந்து k = 3ன்னு குடுத்துருக்கோம். ஸோ 3 பாக்கெட் லென்த் வந்ததுக்கு அப்புறம் தான் அதுல எது லார்ஜஸ்ட்டோ அத நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம அவுட்புட் எதுவும் ரிட்டர்ன் பண்ணல. அதுக்கப்புறம் இட்டரேஷன் 1ல பாக்கெட்டோட லென்த் 3ன்ட்டு வருது. இப்போ 1யும் 3யும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ, 3 தான் லார்ஜர் வேல்யூவா இருக்கு. ஸோ அந்த 1ஓட இத வந்து நம்ம மெமரிலருந்து எடுக்க போறோம். ஸோ டிக்யூலருந்து இந்த 0வ வந்து நம்ம பாப் அவுட் பண்றோம். அந்த பேக் சைட்ல இருந்த ஸ்மாலஸ்ட்ட நம்ம பாப் அவுட் பண்ணிட்டு, இப்ப இந்த 0 இண்டெக்ஸ் போயிரும். திரும்ப டிக்யூ வந்து எம்ப்டி ஆயிரும். ஆனா இப்போ இந்த 3 வேணும்ல. இப்போ ஃபியூச்சர் எலிமெண்ட்டுக்கும் இதுக்கும் சைஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்றதுக்காக இந்த 3 இந்த கரண்ட் இண்டெக்ஸ் 1 அத வந்து டிக்யூல புஷ் பண்றோம். இந்த 1 இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய பாக்கெட் லென்த் 3. ஸோ இப்போ நம்ம 2 எலிமெண்ட்ஸ தான் பார்த்துருக்கோம். ஆனா நம்மளோட ஸ்லைடிங் விண்டோ சைஸ் 3. அதனால இப்பவும் நம்ம அவுட்புட் எதுவும் பிரிண்ட் பண்ணல. அதுக்கப்புறமா இட்டரேஷன் 2ல பாக்கெட்டோட லென்த் 5.
இந்த 5யும் ஆல்ரெடி இருக்கக்கூடிய 3யும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ 5 தான் லார்ஜர். ஸோ இந்த 3ல வந்து 5 பிரிண்ட் ஆகுமே தவிர 3 பிரிண்ட் ஆகாது. ஸோ இந்த ஸ்மாலர் வேல்யூவோட இண்டெக்ஸ் என்ன இந்த 1 வந்து நம்ம அகைன் டிக்யூலேருந்து ரிமூவ் பண்றோம். ரிமூவ் பண்ணிட்டு இந்த கரண்ட் எலிமெண்ட்டான 5ஓட இண்டெக்ஸ் 2 வந்து டிக்யூல நம்ம அப்டேட் பண்றோம். ஸோ இப்போ நம்ம செக் பண்றப்போ நமக்கு I வேல்யூ வந்து 2 அந்த Kயோட வேல்யூ வந்து 3 இருந்துச்சு. ஆனா I வந்து 0ல ஸ்டார்ட் ஆகுறனால நம்ம ரெக்யூர்மென்ட் வந்துருச்சு. K வந்து கிரேட்டர் தேன் 2 மினிமம் ஸ்லைடிங் விண்டோ லென்த்த வந்து அட்ரஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம டிக்யூல இருக்கிறதுல ஸ்டோர் ஆயிருக்கிறதுல லார்ஜஸ்ட் இது என்னது? 5ஓட இண்டெக்ஸ் 2 தான். ஸோ நம்ம 5 நம்ம அவுட்புட்டா பிரிண்ட் பண்றோம். இண்டெக்ஸ் 3ல இருக்கக்கூடிய வேல்யூ 2. 2 வந்து 5 விட கம்மி தான். ஸோ இந்த 5ஓட இண்டெக்ஸ ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அத அப்படியே வச்சுட்டு, தென் இந்த 2ஓட இண்டெக்ஸ் 3ய புதுசா ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணிட்டு இந்த செட் ஸ்லைடிங் விண்டோவோட இப்போ டாப் அவுட்புட் வந்து இங்க இந்த டிக்யூல ஃபர்ஸ்ட் இருக்கிற இண்டெக்ஸ் 2 நெக்ஸ்ட் இருக்கிற இண்டெக்ஸ் 3. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் 2 ஹோல்ட் பண்ணியிருக்கக்கூடிய வேல்யூ 5 தான் வந்து டாப் அப்படின்னு சொல்லிட்டு அத நம்ம பிரிண்ட் பண்றோம். மேக்ஸிமம் லென்த் இதுக்கு தான் இருக்கு. இண்டெக்ஸ் 2ல இருக்கக்கூடிய 5 தான் அப்படி பிரிண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் 4 பார்க்குறப்போ அதோட பாக்கெட் லென்த் 6. இந்த 3யும் நம்ம கம்பேர் பண்றப்போ இந்த 2ம் ஸ்மாலர் தான் 6 விட. ஸோ இந்த 2 2 அண்ட் 3 இந்த 2 இண்டெக்ஸ டிக்யூலேருந்து ரிமூவ் பண்ணி பாப் அவுட் பண்றோம். பண்ணிட்டு இந்த நியூ இண்டெக்ஸ் 4 நம்ம டிக்யூல ஆட் பண்றோம். இப்போ இந்த விண்டோவ பார்க்குறப்போ 5 டூ 6ல வந்து 6 தான் லார்ஜர். அத நம்ம அவுட்புட்டா பிரிண்ட் பண்றோம். இண்டெக்ஸ் 5ல இருக்கக்கூடிய பாக்கெட் லென்த் 2. இந்த 2 வந்து 6 விட ஸ்மாலர் தான். அதனால சும்மா கியூல வந்து இந்த 6ஓட இண்டெக்ஸ்க்கு அடுத்தது 4க்கு அப்புறம் இந்த 5 இண்டெக்ஸ நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கிறோம். அண்ட் இந்த விண்டோல வந்து பார்த்தா 2 இருந்துச்சு, 6 இருந்தது. அதுக்கு முன்னாடி அகைன் 2 தான் இருந்தது. 2, 6, 2ல லார்ஜர் என்னன்னு பார்த்தா, இங்க ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய 6 தான். அதாவது நம்ம வேல்யூஸே செக் பண்ண வேணாம். இந்த கியூ தான் செக் பண்ணணும். இந்த டிக்யூல ஃபர்ஸ்ட் என்ன இண்டெக்ஸ் இருக்கோ, அது ஸ்டோர் பண்ணியிருக்க வேல்யூ தான் லார்ஜஸ்ட் வேல்யூ. அந்த ஆர்டர்ல தான் நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த 6 நம்ம பிரிண்ட் பண்றோம். தென் I = 6 பார்க்குறப்போ பாக்கெட் லென்த் 8. இந்த 8 வந்து இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 2 இண்டெக்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கக்கூடிய வேல்யூ 6 அண்ட் 2 விட லார்ஜரா இருக்கு. ஸோ கம்பேரிசன்ல 8 தான் வரும். ஸோ அந்த 4 அண்ட் 5 இண்டெக்ஸ டிக்யூலருந்து ரிமூவ் பண்ணிட்டு, இந்த 6 இண்டெக்ஸ ஆட் பண்றோம். இதுல இருக்கிற வேல்யூ வந்து 8. இப்போ இந்த லாஸ்ட் 3ல ஹையஸ்ட் என்னன்னு பார்த்தா, இண்டெக்ஸ் 6 ஹோல்ட் பண்ணியிருக்கக்கூடிய வேல்யூ 8. ஸோ அத பிரிண்ட் பண்ணியாச்சு. இண்டெக்ஸ் 7ல பார்த்தா வேல்யூ 1 இருக்குது. இந்த வேல்யூ 1 வந்து இந்த இண்டெக்ஸ் 6 ஹோல்ட் பண்ணியிருக்கிற 8 விட கம்மி தான். அதோட இண்டெக்ஸ ப்ரீவியஸ் இண்டெக்ஸோட ரைட் சைட்ல ஆட் பண்றோம். டிக்யூல லாஸ்ட் எலிமெண்ட்டா 6 இருக்கு அண்ட் 7 இருக்கு. இப்போ இந்த டாப் எலிமெண்ட் பார்த்தா டிக்யூல ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸா இருக்கிற 6 ஹோல்ட் பண்ணியிருக்க வேல்யூ 8 அத பிரிண்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான பேக்கேஜ் எல்லாம் இம்போர்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணலாம். தென் மெயின் மெத்தட்ல ஸ்கேனருக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு, இப்போ n வந்து யூசர் கிட்ட இருந்து இன்புட் ஆகுங்கிற n வந்து எத்தனை நம்பர் ஆஃப் செகண்ட்ஸ நம்ம ட்ராக் பண்ண போறோங்கிற கவுண்ட் அண்ட் தென் கேங்கிறது நம்மளோட ஸ்லைடிங் விண்டோ லென்த். அத வந்து யூசர் கிட்ட இருந்து வாங்குறோம். தென் ஒரு பாக்கெட் அரே ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு, ஃபார் லூப் மூலமா இந்த பாக்கெட் அரேல ஒவ்வொரு செகண்டுக்கும் ரிசீவ் ஆன பாக்கெட்டோட டோட்டல் லென்த் என்னங்கிறத யூசர் கிட்ட இருந்து வாங்குறோம். வாங்குனதுக்கு அப்புறமா இப்போ நான் ஒரு டிக்யூ வந்து கிரியேட் பண்றேன் ஆஃப் இன்டிஜர் டேட்டா டைப். டிக்யூ = நியூ அரே டிக்யூ போட்டாச்சு. இப்போ நம்ம அவுட்புட் பிரிண்ட் பண்றதுக்காக ஸ்ட்ரிங் பில்டர் கிளாஸ் ஒரு ரிசல்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு டிக்யூ வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அதோட நேம் என்ன? டிக்யூ. ஸோ இதுல வந்து நம்ம எலிமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ண போறோம். எப்படி ஆட் பண்ண போறோம்னா, இந்த பாக்கெட் அரேய வந்து இண்டெக்ஸ் 0லேருந்து n-1 வரைக்கும் ட்ராக் பண்ண போறோம். ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ்லயும் நம்ம என்ன செக் பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைட்ல அப்சல்யூட் ஆன டிஸ்கார்டட் இண்டெக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, ஸ்லைடிங் விண்டோ சைஸ் 3 அப்படின்னா, இந்த டைம் நம்ம கியூல வந்து லாஸ்ட் 3 வேல்யூஸ் மட்டும் தான் ஹோல்ட் ஆயிருக்கணும். அதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூஸ் ஏதாவது இருந்தா, அத நீ பாப் அவுட் பண்ணிருங்கிறதுக்காக இந்த வைல் லூப். எப்பவுமே வந்து எம்ப்டியான கியூலேருந்து பாப் அவுட் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. அதனால ஒரு எட்ஜ் கேஸ்க்காக டிக்யூ எம்ப்டியா இல்லன்னா அப்படின்னு ஒரு செக் வைக்கிறோம். அதுக்கப்புறம் டிக்யூ டாட் பீக் ஃபர்ஸ்ட் அப்படின்னு யூஸ் பண்றோம். பீக் ஃபர்ஸ்ட்ங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம அந்த டிக்யூல ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய இண்டெக்ஸ் என்ன? அதாவது 0வோ சம்திங் அந்த ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய இண்டெக்ஸ் வந்து லெஸ் தேன் ஈக்குவல் டூ I - K. நம்மளோட இண்டெக்ஸிங் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அண்ட் ஸ்லைடிங் விண்டோ சைஸ் வந்து 3. இப்போதைக்கு நம்ம I = 4ங்கிற இடத்துல இருக்கேன் அப்படின்னா, இப்போ என்னோட மெமரியில யாரெல்லாம் இருக்கணும்? இண்டெக்ஸ் 4ல இருக்கக்கூடிய வேல்யூ, இண்டெக்ஸ் 3ல இருக்கக்கூடிய வேல்யூ, இண்டெக்ஸ் 2ல இருக்கக்கூடிய வேல்யூ. ஸோ அத விட கம்மியா இருக்குதுன்னா,
நான் வந்து டிஸ்கார்ட் பண்ணணும். அதுக்கு வந்து ஜெனரிக்கான என்ன ஃபார்முலா போட்டிருக்கோம்னா, டிக்யூ டாட் பீக் ஃபர்ஸ்ட் டிக்யூல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் வந்து லெஸ் தேன் ஈக்குவல் டூ I மைனஸ் கேன்னு பார்க்குறோம். போல் ஃபர்ஸ்ட்ங்கிறப்போ நம்ம டிக்யூல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நமக்கு போல் அவுட் ஆகணும். ஆனா சப்போஸ் I ஈக்குவல் டூ 4 வர்றப்போ நம்ம டிக்யூல வந்து இந்த 0த் இண்டெக்ஸ் இருந்துச்சுன்னா, நம்ம அத வந்து பாப் அவுட் பண்ணிறணும். I ஈக்குவல் டூ 0 இருக்கிறப்போ ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டிக்யூ டாட் பீக் ஃபர்ஸ்ட் போட்டா எம்ப்டியா இருக்கும். இதுல எதுவுமே இருக்காது. லெஸ் தேன் ஈக்குவல் டூ I மைனஸ் கே. ஐயோட வேல்யூ என்ன 0 மைனஸ் கே 0 மைனஸ் 3னா -3. இங்க வந்து இது ஹோல்டே ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது செக்கே ஆகாது. I ஈக்குவல் டூ 1 இருக்கிறப்போ என்ன பண்ணியிருப்போம், அந்த இண்டெக்ஸ் 0ல இருக்கக்கூடியத வந்து டிக்யூல ஆட் பண்ணியிருப்போம். ஸோ I ஈக்குவல் டூ 1 இட்டரேஷன் நடக்கிறப்போ 0த் இண்டெக்ஸ் வந்து இதுக்குள்ள இருக்கும். இப்போ செக் பண்ணோம்னா I ஈக்குவல் டூ 1னா 1 மைனஸ் 3 ஈக்குவல் டூ -2. 0 வந்து -2 விட கம்மியா? இல்ல. இப்ப நம்ம என்ன மீன் பண்றோம்னா, கரண்ட் விண்டோக்குள்ள தான் இருக்குது. அதாவது 3 எலிமெண்ட்ஸ ஹோல்ட் பண்ணி வச்சிருக்குது. ஸோ இதுலருந்து நம்ம பாப் அவுட் பண்றதுக்கு எதுவுமே இல்ல. இந்த கண்டிஷன் தான் நம்மளோட ஸ்லைடிங் விண்டோ சைஸ் 3லே மெயின்டெயின் ஆகுதான்னு செக் செக் பண்ணக்கூடிய ஸ்பாட். இப்போ ஓல்டர் வேல்யூஸ டிஸ்கார்ட் பண்ணதுக்கு அப்புறமா இனிமே ஸ்மாலர் வேல்யூஸ ரிமூவ் பண்ண போறோம். இதுதான் நம்ம ட்ரை ரன்ல பார்த்துட்டே இருந்தோம். நான் ஸ்மாலர் வேல்யூஸ வந்து ரிமூவ் பண்ணிரணும். ஏன்னா வந்து அது திரும்ப மேக்ஸ் கவுண்டாட்டு வராது. அத விட லார்ஜர் வேல்யூ நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ ஒவ்வொன்னு செக்கிங்க்கு முன்னாடியும் டிக்யூ வந்து எம்ப்டியா இருக்கான்னு பார்க்குறோம். ஏன்னா எம்ப்டியான கியூல வந்து கியூ எம்ப்டியா இல்ல அப்டின்னா, இப்ப நம்ம என்ன செக் பண்றோம்னா, டிக்யூல லாஸ்ட்டா நம்ம ஆட் பண்ண இண்டெக்ஸோட வேல்யூ வந்து, இப்போ என்னோட வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய பாக்கெட் லென்த் விட கம்மியா இருக்குதான்னு செக் பண்றோம். கம்மியா இருந்துச்சுன்னா, நம்ம அத போல் லாஸ்ட்ங்கிற மெத்தட் யூஸ் பண்ண போறோம். போல் லாஸ்ட்னா ரியர் எண்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வேல்யூவ நம்ம வந்து பாப் அவுட் பண்ண போறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு பாக்கெட் லென்த்க்கும் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லைடிங் விண்டோவோட லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய அவுட்டேட்டட் வேல்யூவ ரிமூவ் பண்றோம். அதுக்கப்புறமா டிக்யூல இருக்கக்கூடிய வேல்யூ வந்து இனிமே நான் பார்க்கக்கூடிய நியூ வேல்யூவ விட கம்மியா இருந்துச்சுன்னா, அதையும் நம்ம வந்து பாப் அவுட் பண்றோம். போல் லாஸ்ட் போட்டுட்டு, அதுக்கப்புறமா கரண்ட்டா நான் ஒரு வேல்யூவ வச்சு நான் செக் பண்ணேன்ல, அந்த இண்டெக்ஸ நான் வந்து புஷ் பண்றேன். அதாவது டிக்யூல ஆட் பண்றேன். அதுக்கு ஆட் லாஸ்ட்ன்ட்டு குடுக்கலாம். இங்க இல்ல ஆஃபர் லாஸ்ட்ன்னு குடுக்கலாம். ஆஃபர் லாஸ்ட் ஆஃப் எண்டுல வந்து இந்த நியூ எலிமெண்ட் ஆட் ஆகும். எப்பவுமே நியூ எலிமெண்ட் ஆட் ஆகுறது வந்து ரியர் எண்ட்ல இருந்து தான் ஆட் ஆகும். இனிமே 4த் ஸ்டெப் தான் நம்மளோட ஹையஸ்ட் பாக்கெட் என்னன்ட்டு செக் பண்ணக்கூடிய ஸ்டேஜ். இப்போ ஒரு ஸ்லைடிங் விண்டோ எப்போ வேலிட் அப்டின்னா, I கிரேட்டர் தன் ஈக்குவல் டூ கே மைனஸ் 1. கே இப்போ 3ங்கிறதுனால I கிரேட்டர் தன் ஈக்குவல் டூ 2. இப்ப நமக்கு வந்து அரேயோட இண்டெக்ஸ் I ஈக்குவல் டூ 0ன்னு இருக்கிறப்போ, நம்மளோட ஸ்லைடிங் விண்டோல வந்து ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் இருக்கும். 0வோட வேல்யூ மட்டும். I ஈக்குவல் டூ 1ன்னு இருக்கப்போ 2 வேல்யூ தான் வந்திருக்கும். ஆனா நம்ம ஸ்லைடிங் விண்டோவோட லென்த் வந்து 3. ஸோ I ஈக்குவல் டூ 2 இருக்கிறப்ப தான் நமக்கு கம்பேர் பண்றதுக்கு 3 வேல்யூவே இருக்கும். அதாவது நம்மளோட அத நம்ம செக் பண்றதுக்காக I கிரேட்டர் தன் ஈக்குவல் டூ I மைனஸ் 1ன்னு செக் பண்றோம். அந்த சைஸ் அத்தன நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ நம்ம பார்த்தா மட்டும் தான், அதுக்கப்புறம் தான் நம்ம அதுல கம்பேரிசன் பண்ண போறோம்ன்ட்டு. அதுக்கான வைல் லூப் இஃப் கரண்ட் இண்டெக்ஸ் வந்து 2வ விட ஜாஸ்தியா இருக்குதா? 2 அண்ட் 2வ விட ஜாஸ்தியா இருக்குதுன்னா, இப்ப தான் நம்ம வந்து அவுட்புட்ல வந்து ஆட் பண்ண அவுட்புட் ஸ்ட்ரிங்ல இந்த எலிமெண்ட்ட ஆட் பண்ண போறோம். அவுட்புட் டாட் அப்பெண்ட் ஆஃப் என்ன அப்பெண்ட் பண்ண போறோம்னா, இந்த டிக்யூ டாட் பீக் ஃபர்ஸ்ட். எப்பவுமே நம்மளோட லார்ஜஸ்ட் வேல்யூ இதுவரைக்கும் பார்த்ததுல இருந்த லார்ஜஸ்ட் வேல்யூ வந்து நம்மளோட டிக்யூல ஃபர்ஸ்ட்டாட்டு இருக்கும். ஸோ, இப்போ நம்மளோட ஸ்லைடிங் விண்டோ சைஸ் வந்துருச்சுன்னா, டிக்யூ டாட் பீக் ஃபர்ஸ்ட். டிக்யூல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டோட இண்டெக்ஸ் என்ன? அந்த இண்டெக்ஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய அரே வேல்யூ என்னன்னு பார்த்துட்டு, அத நாம அவுட்புட் ஸ்ட்ரிங் கூட ஆட் பண்றோம். இல்லன்னா அங்கேயே நம்ம டைரக்ட்டா பிரிண்ட் பண்ணிட்டு, தென் ஸ்பேஸ் விட்டுட்டு அடுத்த இட்டரேஷன்க்கு ஃபார் லூப்ல இன்கிரிமென்ட் பண்ணிட்டு, அகைன் நம்ம வந்து அவுட்டேட்டட் வேல்யூ இருக்கான்ட்டு ரிமூவ் பண்றது. அதுக்கப்புறமா ஸ்மாலர் வேல்யூ வாங்குறது. ஸ்மாலர் வேல்யூஸ ரிமூவ் பண்றது. அதுக்கப்புறமா கரண்ட் இண்டெக்ஸ வந்து ஆட் பண்றது. இப்ப பார்த்த 3 வேல்யூஸ்ல எது லார்ஜஸ்ட்ன்னு பிரிண்ட் பண்றது. இந்த மாதிரி ரிப்பீட்டடா நடந்துட்டே இருக்கும். நம்ம இன்புட்ல வந்து n ஈக்குவல் டூ 8 செகண்ட்ஸோட டேட்டா ட்ராக் பண்றோம். ஸ்லைடிங் விண்டோ சைஸ் வந்து 3 அண்ட் இதுதான் நம்மளோட இன்புட் அரே. அதுக்கு கரஸ்பாண்டிங்கா உள்ள அவுட்புட் வந்து நமக்கு இந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆகும்.